ஓகே ப்ரோ. அப்போ என்னடா இது எடுத்தோடனே வண்டி காட்டுறேன்னு பார்க்காதீங்க. அண்ணன் ஒருத்தர் இளங்கோன்னு சொல்லிட்டு அவர் நம்ம டீம் தான் ப்ரோ. அவர் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ சேர் ஓட்டணும்னு சொல்லிட்டு நைட்டே போயிட்டு வண்டி கல்லுக்கடையில் நின்றுது ப்ரோ. டோ பண்ணிட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த வீடியோ வேணும்னு சொல்கிறீங்க, வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நைட்டில் எடுத்தோம், அது நல்லா இருக்கும்னு தெரில. அது ரைட்டில் எடுத்தோம். வேணும்னு சொன்னால் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறோம் ப்ரோ. ஏன்னா ஒரு நிமிஷமாக என்னமோ தான் வீடியோ எடுத்தோம். நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். போயிட்டு பைக்கில் இப்போ தான் ப்ரோ போயிட்டுருக்குறோம். நைட்டே கொண்டாந்து டோ பண்ணி கொண்டாந்து உடங்காட்டி போதும் ஆயிடுச்சு. இண்டோ ஃபார்ம் ப்ரோ 30-48 45 ஹெச்பின்னு நினைக்கிறாரு. கேஜியில் ஓட்டுறாரு ப்ரோ அவரு. அவ்வளோதான் ப்ரோ. காட்டுக்கு வந்தாச்சு. பக்கத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு வீடியோ அனுப்பிச்சுட்றேன். வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரே நிமிஷம் வண்டியை திருப்பிட்டு சேரோட்டம் வந்தாச்சு. நான் உங்களுக்கு ரொட்டேட்டர் சைடு ஓட்டிட்டு போனேன். அதே வயலில் தான் ப்ரோ இதுவும். வண்டி ஓடுற கீர் பார்த்தீங்கன்னா லோ டாப்பு 1300 RPM. ப்ரோ ஓரத்தில் ஓட்டுட்டு வந்துட்டு அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே ப்ரோ. நம்ம அதான் அண்ணன் வண்டி கொடுத்தாரு. நம்ம இன்றைக்கி தான் இந்த வண்டியில் மொதல் ஓட்டுறோம் ப்ரோ. கேஜியில் ராஜ் மகேந்திராவில் கூட ஓட்டியிருக்கிறேன். இண்டோ ஃபார்மில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. சூப்பராக இருக்குது வண்டி. அவர் தலையை மட்டும் மேய்ச்சி விட்டு நான் சேர் கழிச்சுக்கிறேன்னா இருக்கும். நாங்களே அரசரில் இப்போ ரேஸு குறைச்சிட்டோம் ப்ரோ. ஒரு 1200 RPM பக்கமாக தான், 1200 கம்மியாக தான் ப்ரோ வரும். போதுமா? இவர் தான் ஓனரு. செல்யூட். சிக்கடிச்சப்பிள்ளை ஏரிமண் ஓட்டின நண்பர்கள்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி பார்த்துருப்பீங்க. இண்டோ ஃபார்ம் ஒன்று 2 வீலரை வந்து டாப்லாம் ஓடிக்கிட்டு இருந்திருக்கோம். அந்த வண்டி டாப் போட்டு பாருங்கள். டாப் ஜம்முன்னு போட்டுருக்கு. மேலே பாருங்கள் அந்த இதெல்லாம் வச்சு. ஆனால் என்ன எல்லாம் சேர்ந்து அடிக்குது. ரெண்டாவது விஷயம், இது எப்படி ஓட்ட கற்றுக்கிட்டா மோகமாமா வீடியோ பார்த்தே ஓட்ட கற்றுக்கிட்டோம் ப்ரோ. இதை அவர் தான் சொன்னார் இப்படி ஓட்டணும் அப்படி ஓட்டணும்னு. ஓகேவா? இதில் நமக்கு எந்த ஒரு இது இல்லை ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கேஜுவலில் ஒன்றும் அந்தளவுக்குலாம் தெரியாது ப்ரோ. ரீப்பரை கட்டுற சொல்கிறீங்களா? பிடிச்சி மேஞ்சிடலாம். கேஜுவலில் அந்தளவுக்கு எங்கள் அப்பா ஓட்டுவார் ப்ரோ. அவர்லாம் வருஷத்தில் ஒரு கேஜுவல் மாற்றினார். அந்தளவுக்கெல்லாம் ஓட்டினார். இப்போல்லாம் கேஜுவலே இல்லை ப்ரோ. எல்லாம் பழைய வண்டி கொடுத்துட்டு இனிமேல் தான் ப்ரோ 744 XTக்கு கேஜுவல் போடலான்ட்டு இருக்கிறோம். எங்கள் அப்பாலாம் சேர் ஓட்டினா இன்னமும் சொல்லுவாங்க கேஜுவலே ஒரு வருஷத்தில் தாங்கிறதே பெரிய விஷயமா ப்ரோ. நான்லாம் எங்கள் அப்பா சேர் ஓட்டி பார்த்ததே இல்லை ப்ரோ. யார் பார்த்தாலும் சொல்கிறாங்க. பார்ட்டியில் ஓட்ட போனோம்னா சேர் ஓட்டுறதெல்லாம் சேருன்னு இல்லை, எது ஓட்டுறதுலையுமே எங்கள் அப்பாவை அடிச்சுக்க முடியாது இந்த ஏரியாவில் அப்படின்னாங்க. எல்லோரும் ஓட்டுவாங்க ப்ரோ. அப்போ ஃபேமஸ் ஆனது அவங்களா இருக்கலாம். இளங்கோன்னு சொல்லிட்டு சொன்னல ப்ரோ, அது இவர் தான் ப்ரோ. இண்டோ ஃபார்ம் வச்சுருக்காரு ப்ரோ. கேஜுவியில் ரொட்டாட்ரு அதிக ஒரு வண்டி கேஜுவியில் தான் ப்ரோ.
இவரும் நம்ம டீமில் ஒரு மெம்பர் ப்ரோ. தலைவருக்கு சாப்பாட்டுக்கு மாற்றி விடணும். அதுங்காட்டி எனக்கு ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் கூட. நான் ஒரே ஒரு சுற்று ஓட்டிட்டு காமிக்கிறேன்ட்டு ஓட்டிவிட்டேன். சேர் ஓட்டுறது பரவாயில்ல ப்ரோ, ஜாலியாக தான் இருக்குது. வெட்டி போகிறேன்னா மாமரத்தே பிடுங்கடான்னு சொன்னார். அதங்காட்டி எங்கள் ஆப்ரேட்டர் ஜேசிபி வரதுக்கு டைம் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாம் தண்ணி விட்டு வச்சுட்டாரு. ஜேசிபி வராதுன்னு சரி அடுத்த வந்து வெட்டிக்கலான்ட்டு அவரை மட்டும் கட்டி விட்டார் ப்ரோ. நான் 2 வயல் காலையில் 6 மணிக்கே அண்ணன் வந்துட்டார் ப்ரோ. நைட்டு 11 மணிக்கா 11 மணி வண்டி கொண்டாந்து டோ பண்ணி கொண்டாந்து விட்டு எல்லாம் கழட்டி விட்டு ஒரு சுற்று இதிலே விட்டு போனோம். இவரே 2 கேஜியில் வச்சுருக்காரு ப்ரோ. இது கல்லுக்காட்டுக்கு ஓடுற கேஜியில் கொஞ்சம் நாளாக அடி வாங்கி தான் இருந்தது. கல்லுக்காட்டுக்கு ஓடினது நைட்டு அவன் அந்நேரத்தில் மாற்றுறது. இது ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வரும். இதுக்கோசரம் அவன் கல்வி மறுபடியும் கல்லுக்காட்டு தான் ப்ரோ ஓட்டணுமா. இதுக்கோசரம் அவன் கல்வி மாட்டிகிட்டு இருக்கு. இது வந்து வயல் காடு தான் ப்ரோ, ஒரு கலர் மண்ணும் காடு மாதிரி. இந்த 3 மணி நேரத்துக்கு அவன் கல்வி மாற்றுறது தான் ப்ரோ. அப்படியே ஓட்டுறோம். இல்லைன்னா கல்வி மாற்றிருப்போம். அந்த கேஜில் விட்டு பிச்சோம். இதுவுமே சூப்பராக இருக்குது ப்ரோ. என்ன கிராக் இருக்குது அவ்வளோதான். மற்றதெல்லாம் வெட்டுறது எல்லாமே நல்லா தான் வெட்டுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கிராக்கு இருக்குது. இன்றைக்கி கேஜுவல் காலில் கட் ஆகிடுச்சு ப்ரோ. அது என்ன ஆயிடுச்சுன்னா தலைவர் ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு. அது எங்கள் ஓடிச்சுன்னா சரி அங்கே அடிக்கும். அவ்வளோ வேகத்தில் ஓட்டுவார். வண்டி ஓட்டி முடிச்சு தான் ப்ரோ ஒரு நாளைக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணுவார். இதெல்லாம் ஊற போடணும். 2 மணி நேரம் ஊற போட்டிங்கன்னா தான் இதெல்லாம் வரும். சரி என்னமோ 1 இன்ச்சுக்கு பக்கமாக எல்லாம் கட்டி கிடக்கு. தெரியாதா? நான் கேட்குறேன் சொல்லுங்க. மணிக்கு எவ்வளோ போகுது? மணிக்கு ஒரு 3 லிட்டர் போகுது. 3ஆ? எத்தனாவது கீரில் ஓட்டுவீங்க? ஹைபஸ்டா போயிட்டு ஆர்பியா? ஆர்பியா ஒரு 13. கேஜில் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் ஓடிப்பீங்க? ஒரு 4 டைம். வெல்டிங் மிஷின் எங்கே இருக்குது? பாட்டிலே இருக்கு. நீ காலையில் தான் ப்ரோ கேஜியில் ரெண்டா பேர்த்து பலாப்பழம் மாதிரி புட்டு வச்சுட்டாரு. புது கேஜில் ஃபுல் கண்டிஷன் இல்லை ப்ரோ. இது வந்து கல்லுக்காட்டுக்கு வர்ற கேஜியில் இன்னொரு கேஜில் இருக்குது. நைட்டு தூக்கிட்டு வரங்காட்டி நாங்கள் பட்ட பாட்டு இருக்குது 11 மணிக்கு.
ஏன்னா ஆர்கெஸ்ட்ராவுக்கு போயிட்டு போதை போட்டுக்கிட்டு வந்துட்டு லெஃப்ட்ல விடு ரைட்ல விடுன சரிங்க ஃபுல்லா திரும்பினா இவ்வளோதான் திரும்புமா இல்லை அதான் இன்னும் 50 HP வண்டி இருக்குது இல்லை அதான் இவரு வச்சிருக்காரு வெள்ளையை வச்சிருக்காப்புல இல்லை அந்த வண்டி நல்லாவே திரும்புது ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இது இருக்குமா பாட்டை வந்துக்கிச்சு ஏரிமண் ஓட்டையில அன்னைக்கு போய் சாயந்தரம் ஓட்டினல நீங்கள் எங்கேயும் வெளில போயிட்டீங்கன்னு சொல்லி இந்த வண்டி எடுத்து ஓட்டினல ஒரு நாள் அதை போட்டு நான் தான் பேத்து வச்சேன் போய் ஓட்டினீங்களே அன்னைக்கு கோட்டப்பளை ஏரிமண் ஓட்டையில் அது நல்லா திரும்புது இது ஒரு மாதிரி சுராஜ் ஓட்டி இப்படி திரும்பணும்னா திரும்ப மாட்டேங்குது ஆனால் கவுசி 9500 சைடு போட்டுச்சு இந்த வண்டி எப்படின்னு வச்சுங்க அவனது பம்பாட்டு இருக்குது நம்மளுதான் லிப்பர் தூக்கிட்டு நான் போய் டோர் கழட்டி விட்டுருவேன் அதனாலவே 812 ஓச வச்சேன் பம்பு வைக்கிற வேலையே ஆகாதுன்ட்டு அது ரிவேஸ் விட்டேன் கொஞ்சோண்டு வெட்டி விட்டேன் ஓ அதே தண்ணி குடிக்கிறாங்க அதுக்கு என்னதான் சேர் குடிக்கிறாங்களோ வராது சேர் கிடைக்கும்போது இருக்கிறவாடு ஓட்டுக்குவோம் இப்போ அவர் தண்ணி குடிக்கிறீங்களா இதெல்லாம் எப்படின்னா எடுக்கிறது ரிவேஸ் போட்டு தான் எடுக்கணுமா அப்படி தண்ணி கிட்டே இல்லையாமா தண்ணி கொஞ்சம் இருந்தால் நான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த வயலேருந்து அதுலேயும் வெட்டி கொடுத்தலாம் முடியாது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சா அது வரைக்கும் ஓடிச்சா இல்லையா இப்போ கரண்ட் ஆஃப் ஆகி தான் அதே ஆஃப் ஆச்சா அது வரைக்கும் போட்டு விட்டாப்லையா ₹1 என்ன தான் பண்ணுவாப்புல நேரம் சேர் ஓட்டனீங்க மாச கரண்ட் வரணும்னு இருக்குது போதும் இருக்கிற வாக்கில் அடிச்சு விடுங்க அதுக்கு மேலே சொல்லுவோம் வண்டியோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி வேலை அந்த இதில் வந்து வண்டி எடுத்த இதில் இருந்து என்னென்ன ஆஃபர் பண்ணாங்க ஒன்றும் பண்ணலையா ₹1 லட்சம் சும்மா கொடுத்தாங்க ரொட்டாட்டர்லாம் ஃப்ரீயாக தராங்களா வெற்றி வேலன் ட்ரேடர்ஸில் கோமதி ரொட்டாட்ரு ஆனால் கோமதி ரொட்டாட்டரும் என்னென்னமோ ஆஃபர் சொல்லியிருந்தாங்க ஃபுல் டே ஆஃபர் இது எப்படின்னா அது எப்படி கொண்டு போய் விட்டேன்னா அதான் இதை விட்டதே டயர் மாதிரி கொண்டு போய் திருப்பி விட்டேன் கடைசி பார்த்தா கேஜில் ஒரு வெட்டு வெட்டிக்கிட்டு வந்துச்சு நீ தானே கேஜுவல் இந்த இண்டோ பாம்பில் ஓட்டுறது இவோ வந்து ஓடிச்சில ஏறி மண்ணு 415 நான் ஓட்டினல கையில் கமுத்தினேன் அந்த அவங்களுக்கு ஓட்டினேன் 575 ஒன்று இருந்தது அதில் ஓட்டினேன் அதுவும் சும்மா கொஞ்ச நேரம் அவ்வளோதானா இல்லை இன்னொன்று கழிக்கணுமா சேர் கழிக்கணுமா டாப்லிங் மாட்டிக்கிருக்கு ஓய் வாங்க அனக்காசி மாதிரி தம்பி அவரையும் கூட்டிட்டு வாங்க இன்ஜினியரா என்னாச்சு ஏண்ணா அவர் வந்து என்ன பண்ணுவார் சொல்லி பார்ப்போமா பயிர் நட முடியாது தம்பி நட முடியாது மறுபடியும் தண்ணி விட்டாங்கன்னு ஐயோ செருமிக்கும் இது செரும்போது களிமண் நட்டுறது ஆம்போடு இப்படி எப்படி தைய தக்கன்னு ஓட்டிப்படலாம் அது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு 1% தண்ணி அதிகம் இருக்குது இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட போதும் வரது காலில் தள்ளனா அது ஓடி போயிடும் குழம்பு சலாரம் ஓடி போயிடும் நடந்து போனாவே போதும்
இது தப்பை போட்டு விட்டால் கூட போகாது. மாற கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கேஜி 2.75 தானே கரமணிகள் இருக்குது. 3 அடி கேஜிலுக்கு சரியாக வருமா? பரம்புக்கு சரியாக வருமா? கேஜில் மாற்றி போகிற அடுத்தது 3 அடி வேண்டாம், விற்று போகிறேன். விற்று போடுறீங்களா? எங்கள் அப்பா 3 அடி வேணுங்கிறாருண்ணா. எடுத்துக்கிட்டு ஆனால் இப்படி தான் இருக்குது. தண்ணி பத்தலை. இப்படியே ஓடிவிட்டா பயிர் இப்படி நடுறது. பயிர் நடு தண்ணி பத்தாத. அண்ணா நெட்டு விட்டு சாயந்தரமா இல்லைனா தண்ணி விட்டுக்க வேண்டியதா? ஏன்னா அப்படி விட முடியாதா? காஞ்சி போயிருமா? சரி வெய்ய வந்துச்சுன்னு வெய்ய இஞ்சி போயிடும். உள்ள ஒரு ரவுண்டு போகிறேங்க, நடந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. காலை பிடிச்சிக்கிட்டு வருதா? சரி இல்லை ஃப்ரீயாக இருக்குதா? நீ சொல்கிறது தான். ஓட்டனா ஓட்டலாம், இல்லை வெயிட் பண்ணி கூட ஓட்டலாம். ஆனால் கடைசி எவ்வளவு? அதே மாதிரி அதில் வாரம் வந்ததுன்னா கூட அது தள்ளி விட்டிங்கன்னா ஓடி போயிடும். இது போட்டுட்டு எடுத்திங்கன்னா தான் போகும். அதையும் சொல்லி போடுறேன். அப்புறம் கடைசி டக்குக்கார இப்படி ஓட்டி விட்டு போயிட்டோன்னு சொல்லுவாங்க. சரி நானும் 2 கசக்கனா கொஞ்சம் குழம்பாயிடுச்சுன்னா ஓடியாந்துருந்தா 2 ஓட்டு ஓட்டினாலும் ஒரு ஓட்டிலையும் நிறுத்திருப்பேன். ஒன்றும் செட் ஆகல. இப்போ மறுபடியும் சேரு கழிக்கணும். ஒரு ஓட்டு தான் சேரு கழிக்கணும் இதில். ஆமாம், ஓட்டுறோன்னே சேரு கழிச்சா அது பர்ஃபார்மன்ஸே தனி. ஒரு 4 மணி நேரம் கழிச்சு சேரு கழிச்சோம்னா அது பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி தரும். ஓட்டணுன்னே எல்லாம் குளம் மாதிரி ஓடி போயிருதில்ல. கொஞ்சம் இஞ்சிக்கிச்சுன்னா பிடிச்சிட்டு மறுபடியும் வாரையே வந்து தொலைங்க. வண்டி ஓட்டுறது தான் வழி இல்லையே. ஆனால் அந்த வயலில் ஏன்னா அது தண்ணி இல்லை, அதுலேயும் தண்ணி இல்லையா? இதான் கண்டிஷனு. நீங்கள் ஓட்டு ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா ஓட்டுறேன். நீங்கள் சொல்கிறது தான். ஓகே ப்ரோ, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து எடுத்து போடுறேன் ப்ரோ. இதே வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணி தான் ப்ரோ. ஏன்னா அடுத்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணலான்னு தான் இருந்தேன். அதுங்காட்டி தண்ணி இல்லாமல் ஃபீல்டு நின்றுச்சு ப்ரோ. அதனால தான் ப்ரோ வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. அடுத்த வீடியோ அடுத்த காடு ஓட்டுறது வந்து இன்றைக்கி வந்து மாசக்காரன் தான் ப்ரோ. அதனால தான் ப்ரோ வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. தண்ணி சேருக்கு வந்து தண்ணி பத்துற. அதனால தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.